தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். புதியமுத்தூர் ஆட்டுச்சந்தை வியாழக்கிழமை 3/4/2025 அன்னைக்கு இன்னைக்கு சந்தையில எடுக்கிறோம். இன்னைக்கு ஆடுகள் வரத்து நல்லாவே இருக்கு. கிடாய்கள் விற்பனை நல்லா இருந்திருக்கு. கோயில் கூட பங்குனி உத்திரம் இதை முன்னிட்டு கிடாய்கள் விற்பனை நல்லா வந்திருக்கு, நல்லா விற்பனை ஆகுது. மத்த எல்லாத்தையும் போய் இன்னைக்கு விலை கேட்டு வீடியோ போடும், வாங்க உள்ள போகலாம். சிலவரம் நல்ல உயரமான கட்டான ஏடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க உங்களுக்கு சந்தையில. எவ்வளவு நேரம் ஆச்சு இதை வாங்குறதுக்கு? 2-3 மணி நேரம் ஆயிட்டு. ஒரே வியாபாரிட்ட நின்றுல இப்படி கூட்டம் சரி, என்ன சொன்னாங்க? இத 20 ரூபா சொன்னாங்க. அதனால 15 கேட்டோம். சரி, அது கிடைக்கல 16 16,000. சந்தைக்கு வந்ததுல சிறந்த ஆடா பிடிச்சிருக்கீல. எப்படி இதே மாதிரி தான் வாங்க வந்தீங்களா? ஆமா, நல்ல சென்னையா இருக்கும். எத்தனை மாசம் சென்னை இருக்கும்? எப்ப குட்டி போடும்? 3-4 மாசம் இருக்கும். நல்ல உயரம், ஒரிஜினல் குடியாடு, நல்ல மடுக்கட்டுல அம்சமா இருக்கு. பல்லு எப்படி இருக்கானே? பல்லு சேர்ந்துருக்கு. பல்லு சேர்ந்துருக்கு. எவ்வளவு விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி வாங்கினீங்க? இது 26 ரூபா சொன்னா. சரி, 22. 26,000 சொல்லி 22,000. ஆமா, ஒரு 4,000 ரூபா தான் குறைக்க முடிஞ்சதுன்னா. ஆமா, இந்த மாதிரி உயரமா பிடிச்சிருக்கீங்களா? இப்படிதான் பிடிப்பீங்களா? ஆமா. 20 ரூபா சொன்னாங்கண்ணா. சரி, 15 ரூபா முடிச்சிருக்கு. 20 சொல்லி 15. ஆமாண்ணா. எதுக்காக செம்மறி கிடா? வழக்கத்தான் போகுது. வளர்க்கறதுக்குன்னு இதே பெரிய கிடாவா இருக்கா? கொம்பு கும்பல பெருசா பகிர்ந்து கொண்டு போகுது. அடுத்த பக்ரீத்துக்கா இந்த பக்ரீத்துக்கு? பெருசு தான். அப்படியா? எவ்வளவு நாள் கிடக்கு பக்ரீத்துக்கு? ஒரு 90 நாள். 90 நாள் நம்ம வீட்டுல கடந்து வளர்க்கணும். வளர்க்கணும். எவ்வளவு விலை குறைக்க முடிஞ்சது? அவங்க 20 ரூபா சொல்லி கடைசியா 16 கேட்டு 15 முடிஞ்சிருக்கு. இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணிடலாம் இல்ல? இடதான். எவ்வளவு பாத்தியா நீங்க? 20 கிலோ இருக்கும். 20 கிலோ இருக்கும். எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? 4. 4. 2 குட்டி எதுல உள்ளது? இதுல உள்ளது 2 குட்டி ஆடு. குட்டி 2 என்ன குட்டினா? 2 கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. இந்த 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சீங்க? மொத்தமா சேர்த்தா வாங்கிருக்கு. மொத்தமா சேர்த்து ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டீங்களா? அப்ப இந்த 2 குட்டி ஆடு அதுவும் பொட்டை தானா? 2 குட்டி ஆடு அந்த பொட்டை குட்டி எல்லாம் சேர்த்து எவ்வளவு? 2 சேர்த்து 35 ரூபா சொன்னாங்க. 35 சொன்னதா வாங்கினதா? சொன்னது. சரி, 28,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி விலை? எப்படி ஓரளவு பிடிச்ச விலை தானா? பிடிச்ச விலை தான் வாங்கிருக்கு. ஏன் இந்த மாதிரி உருப்படிகள் ஒரு 2 குட்டி ஆடு ஒரு குறால் ஒன்று வாங்கிருக்கீங்களா? சின்ன குட்டி தான் வாங்கணும்னு நினைச்சிருந்தா. சரி, அமைஞ்சது வாங்கியாச்சு. ஆடு வளர்ப்புல என்னென்ன லாபம்? ஆடு வளர்க்குறதுல லாபம் இல்லாம கிடையாது. ஏதாவது வீட்டுக்கு அப்படியே வீட்டுல சும்மா இருந்தா பொம்பளை வீட்டுல உள்ள ஆளுக்க வளர்க்குறது. ஏதாச்சும் ஒரு அவசர தேவைக்கு 25,000. 2 ஒண்ணு போல நல்லா முடிகிடி வெட்டி விட்டு ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டு போலுக்குன்னா என்ன தேவைக்காக? கோயிலுக்கு. கோயிலுக்கு வளர்த்து கொண்டு போறதா உடனே கொண்டு போறதா? வளர்த்து கொண்டு போறது. வளர்த்து எவ்வளவு நாள்? 6 மாசம் வளர்த்து. 2க்கும் பல்லு எப்படி இருக்கு? பல்லு போடாத இளம் குட்டிகள். முதல்ல சொன்ன விலை என்ன, நீங்க கேட்டது என்ன, எப்படி கணிச்சு விலையை குறைச்சாங்க? இட மதிப்பு எப்படி வரும்? 24 கிலோ வரும். 12 24 கிலோ வரும். என்ன 1000 ரூபாய் கரையும் விழுந்துட்டு சந்தையில வாங்கினாலும் அப்படி ஆயிருதுண்ணா. கிராமத்துல வாங்க முடியல. இதை விட பயங்கரமா இருக்கு. சந்தையில கூட பேரம் பேச்சு வாங்கிடலாம். இது எப்படி வாங்கி போட்டிருக்கீங்களா? விற்க கணக்கா? விற்பனைக்கு தான். விற்பனைக்கு. இதுல எல்லாமே 3.5 மாச குட்டி. 3.5 மாச குட்டியா? ஆமா, 3.5 மாச குட்டி. எல்லாரும் 3.5 மாசம் 4 மாசம் சொல்றீங்க. ஆமா, எல்லாம் பெரிய குட்டியா இருக்கு. கொம்புலாம் வளர்ந்துருக்கேன். ஆமா, 3.5 மாசம் நமக்கு மிஞ்சி போனா ஒரு 145 நாள் வருது. குட்டி அவ்வளவுதான் இருக்கும். 130 நாள் 140 நாள் இருக்கும். எல்லாமே கடா குட்டியா? எல்லாம் கடா குட்டி. 3.5 மாச குட்டி கடா குட்டி. ஜோடி 13,500 சொன்னோம். ஜோடி 13,500 ரூபாய் சொல்றீங்க. ஆமா ஆமா, சொல்ற விலை. ஆமா. எவ்வளவு குறைச்சு கொடுப்பீங்க ஃபைனலா? ஜோடி 12 ரூபாய் கேட்காங்க. 12 ரூபாய் கொடுத்துடலாம். ஆமா ஆமா, 12 ரூபாய் கேட்காங்க. கொடுக்கல. 12,500 கொடுத்துட வேண்டியது. 12,500னா கொடுத்துட வேண்டியது. 6,250 ரூபாய். ஆமா, ஒரு குட்டி. ஆமா, வண்டியோட குட்டிக்கு 250 ரூபாய் போயிடும். ஒரு 6 ரூபாய். எந்த ஊருக்குனாலும் அனுப்பலாம்னு சொல்றாங்க. 2 சரியான பெரிய சைஸ் கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. 2 காய் அடிச்சதா? எப்படி காய் அடிச்சது? என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க சந்தையில? இந்த விலை இருக்கணும், இவ்வளவு உயரம், எடை, கலர் ஏதாச்சும் எதிர்பார்த்து? 20 கிலோ 25 தரத்துல வாங்க வந்தோம். சரி, ரெண்டும் பார்த்து பிடிச்சிக்கிடுச்சு. 44க்கு வாங்கிருக்கு. 44. அவங்க சொன்னது 50 ரூபா சொன்னாங்க. 50 சொன்னாங்க. 50 சொன்னது. நீங்க கேட்ட முத விலை? 40 ரூபாய்க்கு கேட்டோம். சரி, கேட்டு 44க்கு முடிச்சு. அப்படி 44. இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இட மதிப்பு ஒண்ணு பார்க்கல. குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கினீங்க. சரி, ரைட், ஓகே. அண்ணா மொத்தம் எத்தனை குட்டி? 4 குட்டியா? 4 குட்டி. 4 கிடா குட்டியா? 4 கிடா குட்டி தான். ஒரு 5 மாசம் குட்டி இருக்குமா? இது ஒரு 7 மாசம் குட்டி இருக்கும். இந்த குட்டில 7 மாசம் இருக்கும். எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஜோடி? ஜோடி நீங்க ஜோடி ஒண்ணு 15, ஒரு ஜோடி 10.
ஒரு ஜோடி 15, ஒரு ஜோடி 10. இது 15, அது 10. 10. 10. என்ன விலையில கிடக்கு? 22 ரூபாய் கிடக்கு. 22,000. நீங்க சொல்றதா? வாங்க நான் சொல்றது. சரி, என்ன விலை கேட்டிருக்காங்க? என்ன விலைக்கு 20 ரூபா வரை கேட்காது. சரி, விட்டுட்டீங்களா விடலையா? இல்ல விடல. 21 ரூபா நான் கொடுத்துடலாம்னு வச்சிருக்கேன். 21னா விடலாம். சரி, பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இது காய் அடிச்சதா? காய் அடிக்காதா? காய் அடிக்காது. மாப்பிள கடை. ஆட்டுல தான் கிடந்திருக்கு போலுக்க. மாப்பிள கடாய். நல்ல தோரணையா இருக்கு. நல்ல 3 கலர்ல இருக்குண்ணா. இதெல்லாம் என்ன கலர்ண்ணே? புள்ளப்போர் கலர் மாதிரி. கருப்பு, வெள்ளை எல்லாம் கலந்து கிடக்கு. எல்லா கலர் இருக்குண்ணே. மாப்பிள கடாய் சூப்பர் கடாய். 21னா கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. 2 கிடாவா? ஆமா, 2 கிடா. நல்ல தரமான கிடா வாங்கிருக்கீங்களா? எதுக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. இப்ப வந்து கோயில் கூட சீசன் ஆனே. ஆமா. எவ்வளவு நாள் இருக்கும் இந்த கோயில் கூட சீசன்? எங்க கோயில் கூட புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைல இருந்து ஆரம்பம். இல்ல, இப்ப எல்லா ஊர்லயுமே கோயில் கூட. ஆமா ஆமா. இது எவ்வளவு? பங்குனி உத்திரம் வருது இல்ல? ஆமா, ஒட்டினாலே கிடையாது. ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். சரி சரி. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? நாங்க எப்பவும் வர்றோம். இல்ல கலரு, உயரம், இந்த கருப்பு கடெல்லாம் வாங்குறாங்களா அந்த மாதிரி? ஆமா, இது ஒரு இந்த நேரம் நாங்களுக்கு எப்பவும் வருஷம் இந்த நேரம் தான் கொடுப்பீங்கன்னா? அதான். சரி, 2 காய் அடிச்சே தான் வாங்க வந்தீங்களா? ஆமா. சரி, அவங்க எப்படி சொன்னாங்க? நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலைய குறைச்சு வாங்குனீங்க? அவங்க 38, 40 வரைக்கும் சொல்லுவாங்க. சரி, நம்ம அதுக்கு தகுந்தபடி ரெண்டையும் சேர்த்து அவங்க எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? அவங்க ரெண்டும் சேர்ந்து 35 சொன்னாங்க. 35. ரெண்டையும் சேர்த்து 35 ரூபா சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி கேட்டீங்க? நாங்க எப்படி ஒரு மதிப்பு வச்சு நீங்க ஒரு மதிப்புல கேட்டிருப்பீங்களா? நாங்க 25க்கு கேட்டோம். 10,000 ரூபாய் குறைச்சு கேட்டிருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் அது முடியாதுன்னாங்க. 30 வச்சு 30,000. 15 30,000க்கு முடிஞ்சிருக்கு. ஆமா. ஏன் விடாப்படியா அப்படி இந்த குட்டியை பிடிச்சிட்டீங்க? காரணம் என்னன்னா இந்த டயம் அப்படிதான். அப்படிதான் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இட மதிப்பு எல்லாம் பாத்தீங்களா? இல்ல வேண்டாம். இல்ல இடம்லாம் கிடையாது. கலர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு குட்டி தான் பிடிச்சிருக்கோம். இது 1500 கொண்டு வந்தோம். சரி, கிடைக்கல எங்களுக்கு எதுவும். அதோட மேற்கொண்டு 300 ரூபா போட்டு 1800 ரூபாய்க்கு இந்த குட்டியை பிடிச்சிருக்கோம். என்ன இந்த 1500? 1500 அவ்வளவுதான் கொண்டு வந்த பட்ஜெட். கொடி குட்டி, பால் குடி குட்டி வாங்கிட்டாலும் அந்த மாதிரி தான் வாங்கணும் வந்தீங்க. அந்த மாதிரி வாங்கலாம் வந்தோம். சரி, நமக்கு எதுவும் அமையல இன்னைக்கு. சரி, அதோட 300 ரூபா பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கு. அது பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி பார்க்க பிடிச்சிருந்துச்சு. பார்த்த உடனே அது கொஞ்சம் இறங்கடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு போலுக்க. ஆமா, ஓரளவுக்கு வந்துட்டு. அதனாலதான் அதை பிடிச்சோம். 1800. ஒரு வாரம் பால் கொடுத்தாலும் குட்டியோட இன்னும் கடிச்சுக்கிறோம். என்ன அப்படி ஒரு குட்டி வளர்க்கணும்னு ஒரு ஆசை? இல்ல, வீட்டுல 2 குட்டி கிடக்குதுங்க. அதோட பார்த்தோம், இதையும் வாங்கி போடுவோம் சொல்லி வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன். அவ கொஞ்சமா சேர்த்து அப்படியே பெருக்குவோம். ரைட். என்ன விலைக்கு முடிஞ்சது? 16,000 ரூபாய். 16,000. கரும்பூர் கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? அம்மன் கொடைக்கு, கோயில் கொடை, ஆணி மாதம் கொடைக்கு. இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தீங்களா? இல்ல சிலர் வந்து கருப்புல எதிர்பார்க்கறாங்க. கருங்கடா அது சில ஆளுகள் குடும்பத்துக்காக விடுவாங்க. சரி, நமக்கு அப்படி கிடையாது. இது காயடிச்ச கிடா தான். காயடிச்ச கிடா. சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? ஒரு நல்ல விலை, நல்ல கடாய்க்கு நல்ல விலை. நல்ல விலை. இது முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எப்படி கேட்டீங்க? அது 23 ரூபா சொன்னாங்க. சரி, சொன்னது நேரம் ஆக ஆக 18 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இப்ப 16 ரூபாய்க்கு வாங்கி. 16,000. தூத்துக்குடி டேவிஸ்புரம். ஆமா, நல்ல குட்டிகளா பிடிச்சிருக்கீங்களா? ஒண்ணு போல எத்தனை பிடிச்சிருக்கீங்க மொத்தம்? 4 குட்டி பிடிச்சிருக்கோம். 4 கிடாவா பொட்டை இருக்கா? கிடாதான். 4மே கிடா. என்ன 4 கிடாவை பிடிச்சிருக்கீங்க? கோயிலுக்கு 2 கடாயும் வளர்க்கறதுக்கு 2 கடாயும் பிடிச்சிருக்கோம். இல்ல பொட்டா இருந்தா கொஞ்சம் பெருகுமே, அதான் கேட்டேன். இல்ல பொட்டை குட்டி வீட்டுல கிடக்கு. ஒரு ஆளு வீட்டுல கிடக்கு. இன்னைக்கு 4 பிடிச்சிருக்கீங்க. 4ம் சேர்த்து எவ்வளவு? ஜோடி எவ்வளவு? ஜோடி ஒவ்வொன்றும் 14,000. ஒவ்வொன்றும் ஒரு ஜோடி 14,000. ஜோடி 14,000. ஒரு குட்டி 7,000 ரூபா. ஆமா. இதுல எத்தனை மாசம் குட்டி? பெருசு 2 25 ரூபா. அது ரெண்டும் சேர்த்து இது 2 25. 25. இது ரெண்டும் 14. ஆமா, 14. நல்லா பிடிச்சிருக்கீங்களா? இது 2 16. 16. 8 16. ஆமா. எப்படி இருக்குண்ணே நிலவரங்கள்லாம்? எப்படி இருக்கு? சந்தனம்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. ஜாஸ்தியா இருக்கு. இந்த கோயில் கூட சீசன்னால உத்தர சீசனுங்கிறனால விலை கூட தான் இருக்கு. ஆமா. ரெண்டும் பொட்டை குட்டி. ரெண்டுக்கும் குட்டி கிடையாது, சென்னையா இருக்கும். ஆமா, குட்டி கிடையாது, சென்னையா இருக்கு. குரால் என்ன ரெண்டுமே. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எவ்வளவு? 8 16,000. என்ன 2 புறாலா வாங்கிருக்கீங்களா? இல்ல எல்லாரும் சென்னையாடு 2 குட்டி ஆடு அப்படி வாங்குறாங்க? இதுதான் வச்சு வளர்த்துக்கலாம்ண்ணா. முரமன்ல இருந்து ஒரு கிடா, காய் அடிச்ச கிடா. நல்லா இருக்க, நல்ல கலர் குட்டியா இருக்கு. பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? 2 பல்லு. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? இந்த மைக் இருக்கு, அண்ணாட்ட கொடுங்க. 20 ரூபா சொன்னாங்க. 20,000 சொன்னாங்க. சரி,
16,000. சரி, எப்படி இவ்வளவு விலையை குறைச்சிங்க? 4,000 ரூபாய். 500 600 குறைச்சிதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்கண்ணா. சரி, இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இப்படி இட மதிப்புல 15 கிலோ 16 கிலோ இருக்குங்க. 26,000. ரெண்டுமே காயடிச்ச குட்டிண்ணே. 26,000. எதுக்கு, கோயிலுக்கா எப்படி வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குன்னா இதே பெருசா இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்ப விற்பனை பண்ணுவீங்க? 1 வருஷம் வளர்ப்போம். இப்ப இது பல்லு போட்டிருக்கா? இல்ல பல்லு போடல. பல்லு போடல. 1 வருஷம் வளர்த்து இது பண்ணுவீங்க. 26 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கன்னா 1 வருஷம்னா டபுள் ஆகுமா? அத எவ்வளவு ஆகுது வளர்க்கத ஒரு கெட்டு எவ்வளவு? ஒரு கெட்டு 20. நல்ல பெரிய கெட்டா இருக்க. பரவாயில்லாம இருக்கு. சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? வரத்து, குட்டி வரத்து, விற்பனை, விலை பரவாயில்ல, இந்த வட்டம் பரவாயில்ல. ஒரே வாரத்தில் சொல்லிட்டீங்களா? பரவாயில்லன்னு. இது என்ன வாங்கி ஏன்னா பங்குனி உத்திரம் இதெல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் இந்த வட்டம் பரவாயில்ல. பரவாயில்ல. இந்த 2 கிடா குட்டியும் 14,500. அது வந்து 9,000 ரூபாய். இந்த குரால் எட்டாவரம் பொட்டுக்கிடா, வெள்ளை பொட்டு, நல்ல முடிகிடி வெட்டி அட்டகாசமா இருக்கு. பல்லு 2 பல்லு. கொம்பு ஒரு நேரம் உருவி இருக்கு. 25,000 சொல்ற விலை. இது எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம், ஆட்டுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா இருக்கு. இன்னும் விலை அடுத்த விலை கேட்கல, என்ன விலைக்கு முடியுதுன்னு பார்க்கலாம். எத்தனை உருப்படி வாங்கி? 5 உருப்படி. 5. 2 4 5. ஆமா. எப்படி வளர்ப்புக்கா? எப்படி வளர்ப்பு எல்லாம் மொத்தமா வாங்கியிருக்காங்களே? ஆமா. என்ன விலை சொன்னாங்க? எதுக்கும் குட்டி கிடையாதா? குட்டியோட பூரா இளவட்டி செனதான். எல்லாம் செனை. ஆமா. எல்லாத்துக்கும் பல்லு எல்லாம் நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கு. சரி, ஒரு ஆடு எவ்வளவு உழுது? ஒரு ஆடு 11,000. 11,000 ஒரு ஆடு. ஆமா. எந்த ஊரு போகுது? ஆரக்குளம். ஆரக்குளம் போகுது. ஒரு ஆடு 11,000. ஆமா. நல்ல சூப்பரான நல்ல ஒரிஜினல் கொடியாட்டுக்கடா. ஒரு புளியம்பூர் கலர், ஒரு பிள்ளைப்பூர் கலரு. நல்லா இருக்கு, நல்லா பளிச்சின்னு இருக்கு. ரெண்டும் வீட்டு வளர்ப்புல உள்ளது. ஒண்ணுக்கு பல்லு சேர்ந்துட்டு இன்னொன்னுக்கு பல்லு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ரெண்டுமே சென்னையா இருக்கு, குட்டி கிடையாது. 32,000 சொல்லியிருக்கிறாங்க. 30 வந்தா கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. 27 28ல கிடக்கு. இன்னொரு 2,000 3,000த்துல வேலை முடிஞ்சிடும். நல்ல கிடாவா வாங்கிருக்கீங்களா? காயடிச்ச கிடா. இது கலர் என்ன கலர்னு? பிள்ளைப்பூர் சார். பிள்ளைப்பூர் கலர். பல்லு எத்தனை இருக்கு? பல்லு 2 புள்ளி சேர்ந்துருக்கு. சரி, எதுக்காக வாங்கிருக்கீங்க? ஒட்டி நின்னுக்கோங்க. கோயில் கூட சார். கோயில் கூட. நாங்க நீங்க நினைச்ச மாதிரி அமைஞ்சதா எப்படி? நிறைய பேர் தான் அமைஞ்சிச்சு. சரி, அவங்க வந்து பாளையங்கோட்டை, நம்மளுக்கு பாளையங்கோட்டை தான். சரி, பாளையங்கோட்டை தாலுகா. 20 பேர் மகாராஜன். சரி, ரைட். எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? அதுல 21 சொன்னாங்க சார். சரி, மறுபடி 18,500. 18,500. ஆமா. எடை எதுவும் கணக்கு பண்ணி பாத்தீங்களா? இல்ல குட்டி பிடிச்சி வாங்கியாச்சா? எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோ இருக்கு. 20 கிலோ வரும். ஆமா. இந்த சந்தையை கணக்கு பண்ணி வந்ததுக்கு காரணம் சார், இங்க வந்து கிராம சைட்லனே கொஞ்சம் குறைவா இருக்கும் சொல்லி குறைவா இருக்கும் நம்பி வந்திருக்கீங்க. ஆமா. பாளையங்கோட்ல இருந்து வரோம். நம்மள மாதிரி இருந்துச்சா எப்படி? ஆமா. ஆனா இந்த 2 குட்டி ஆடை பத்தி சொல்லுங்கண்ணே. 12,000 ரூபாய் இது. 12,000. 2 கிடாமரி. ரெண்டுமே கடாமரி. 12,000க்கு பரவாயில்ல, என்னால சீப்பா முடிச்சு கொடுத்துருக்கீங்களா? குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? குட்டி போட்டு ஒரு 2 மாசம். 2 மாசம் குட்டி. 40 நாள் 50 நாள் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். பல்லு நல்லா இருக்கா? பல்லு 4 பல்லு குறால். 4 பல்லு குறால் தான். 2 குட்டி கடா குட்டி. ஆமா. சூப்பரா முடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ராசாங்கோயில் பக்கத்துல தான். எப்படின்னா உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சதா? ஆமா. 2 குட்டி. என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி. ஒரு சின்ன குட்டியா இருக்கு, ஒரு பெரிய குட்டியா இருக்கு. 2 வேற வேற ஆள்கிட்ட வாங்குனீங்களா? ஆமா, வேற ஒரு ஆள்கிட்ட. இது எவ்வளவு? 2 சேர்ந்து 5 ரூபா. சரி, அது 2 சேர்ந்து 5,000 ரூபா. ரெண்டும் சேர்ந்து 5,000 ரூபா. ஓரளவு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதா? ஆமா, பிடிச்ச மாதிரி. ஏன் இந்த மாதிரி சின்ன குட்டியா வாங்கிருக்கீங்க? நம்மட மாடு கடைக்கு பால் போட்டு வளர்க்கறதாண்டி. ஓ, பால் மிச்ச பாலை போட்டு வளர்க்கறீங்க. ஆமா, பால் மாடு வச்சிருக்கான். சரியா? பால் மாடு வச்சிருக்கான். 10 மாடு வச்சிருக்கான். அதுக்கு இந்த இப்படி குட்டி தான் நல்லா இருக்கும். இப்படி குட்டி தான். இந்த குட்டி 1,000 ரூபா தான். 1,000 ரூபாய் 6 மாசத்துல 12,000 ரூபாய்க்கு வித்துருவான். ரெண்டும் சேர்த்து 8,000. ரெண்டுமே கடா குட்டியா? பொம்மரி. ரெண்டும் பொம்மரி. ரெண்டும் சேர்த்து 8,000 ரூபா. 3 செம்மறி குட்டி. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இது 2 மாசம் இருக்கும்ண்ணே. 2 மாச குட்டி. ஆமா. இது இது மட்டும் ஒரு 4 மாசம் இருக்கும். இது மயிலம்பாடியில வருமா, பொட்டுல வருமா? நான் மயிலம்பாடி நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி. அது ரெண்டும் பொட்டு குட்டி. பொட்டு குட்டி. எல்லாமே கடா குட்டி தான். இது 2 கடா குட்டி. அது பொட்டை குட்டி. பொட்டை குட்டி ஒண்ணு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா. பொட்டை குட்டி ஆடு கிடக்கு. அது ஆட்டை கொஞ்சம் பெருக்கு. அதோட சேர்த்து போட்டுக்கலாம்.
சரி, இது என்ன விலைக்கு முடிஞ்சது பொட்டைக்குட்டி? இது 3700ண்ணே. 3700. ஆமா. சரி, அது ரெண்டும் ஜோடி அது 9000 ரூபாண்ணே. 9000. ஆமா. 4500 ஒரு குட்டி ரேட் வருது. விலைகள்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எப்படி இன்னைக்கு பரவாயில்லண்ணே. பரவாயில்ல, இந்த மழை பெஞ்சிருக்கணும்னே பரவாயில்ல. சரி, இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? வரத்து நல்லா இருக்கு, விற்பனை நல்லா ஆகுது. பங்குனி உத்தரம் கிடாய் நல்லா கிடாய்கள் நல்ல கிடாய் நல்லா விற்பனை. இருக்கு. ஒத்த குட்டி ஆடு. ஒரு குட்டி என்ன குட்டி? ஒரு குட்டி பொட்டைக்குட்டி. மணி எல்லாம் கட்டி வச்சிருக்கு. குட்டி போட்டு 1 மாசத்துக்கு இருக்கும்லண்ணே? அப்ப குறாலா இது? குறால். என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? வாங்கின விலை 11,000. ஒத்த குட்டி ஆடு, குறாலு, நல்ல பால் குடிச்சிட்டு இருக்கு. எப்படி இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு சத்தி? பரவாயில்ல. கிடா விற்பனை அதிகமா நிறைய வந்திருக்கு, விற்பனை நல்லா இருக்கு. என்ன ஆட்டோ விட்டாச்சு அடி